ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் புவனேஷ். ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, பணக்காரங்க மட்டும் எப்படி பணக்காரங்க ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ பணக்காரங்க தூங்கிட்டு இருக்கும்போது எப்படி மணி மேக் பண்றாங்க. ஏன்னா பணக்காரங்கன்றவங்க கண்டிப்பா பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இல்லை வந்துட்டு 2 to 3 ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் வச்சிருப்பாங்க. ஸோ இன்கம்ல பொறுத்த வரைக்கும் 2 வே ஆஃப் இன்கம் இருக்கு. ஆக்டிவ் இன்கம் அண்ட் தென் பேசிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ் இன்கம்னா என்ன அப்படின்னா, நீங்க வேலைக்கு போய் உங்களோட ப்ரெசன்ஸை கொடுத்து நீங்க ஒரு 8 to 9 hours ஒர்க் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய மணி வந்துட்டு ஆக்டிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. பாசிவ் இன்கம்னா என்னன்னா, நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க அந்த வேலைக்கு முன்னாடியே பண்ணி வச்சிருப்பீங்க, அதுக்கான ஒர்க் ப்ராக்ரஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கும். நீங்க பண்ணி வச்ச ஒர்க்குக்கு இல்லை நீங்க பண்ண இதுக்கு வந்துட்டு மணி ஆட்டோமேட்டிக்கா லைஃப் லாங் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அது வந்து பாசிவ் இன்கம். நீங்க தூங்கிட்டு இருக்கும் போதும் உங்களோட மணி அண்ட் தென் உங்களோட ஒர்க் வந்துட்டு உங்களுக்கு மணி ஜென்ரேட் பண்ணி தருது அப்படின்னா அது வந்து பாசிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது என்னென்ன வேலைலாம் மணி மேக் பண்ணலாம் அப்படின்றத பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா பணக்காரங்க எல்லாருமே ஒரு 2 to 3 வே ஆஃப் இன்கம் வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கும்போது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு என்னென்ன வேலைலாம் நம்ம ஆன்லைனில் மணி மேக் பண்ணலாம், பாசிவா மணி மேக் பண்றதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குன்றது கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ गाइस. ஃபர்ஸ்ட் வே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா, பையர் ஸ்டாக்ஸ். பையர் ஸ்டாக்ஸ்ன்றது நீங்க எந்த கம்பெனில வேணா உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி, எந்த கம்பெனி நல்லா ஒர்க் பண்ணுது, எந்த கம்பெனி நல்ல ரிட்டர்ன்ஸ் தருது, அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு நீங்க அந்த கம்பெனில ஸ்டாக் பை பண்ணலாம். நீங்க ஒன்ஸ் அந்த கம்பெனில ஸ்டாக் ஹோல்டர் ஆயிட்டீங்க அப்படின்னாலே நீங்க இந்த கம்பெனில ஒரு பார்ட்னர் மாதிரி தான். ஸோ நீங்க எவ்வளவு ஸ்டாக் வேணா ஹோல்ட் பண்ணலாம், பட் அதுல நீங்களும் ஒரு பார்ட்னர் தான். அந்த கம்பெனில ஒர்க் பண்ற பீப்புள் நைட் ஷிஃப்டோ டே ஷிஃப்டோ எப்படி வேணா ஒர்க் பண்ணலாம். ஸோ அவங்க ஒர்க் பண்ணி உங்களோட மணியை க்ரோ பண்றதுக்கு அவங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ அதனால நீங்க எந்த கம்பெனி, டாடா பை ஸ்டாக் பண்ணலாம், தென் ரிலையன்ஸ் ஸ்டாக் பண்ணலாம், இல்லை ஐடிசி ஸ்டாக் ஹோல்ட் பண்ணலாம். நீங்க எந்த கம்பெனி, நிறைய கம்பெனிஸ் இருக்கு, நீங்க எந்தெந்தெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அந்த கம்பெனி அனலைஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் ஷீட்ல அனலைஸ் பண்ணிட்டு நீங்க அந்த கம்பெனில ஸ்டாக் பை பண்றீங்க அப்படின்னா, மந்த்லி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாக் பை பண்றீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 இயர்ஸ்ல அந்த ஸ்டாக்ஸ்ல இருந்து உங்களுக்கு டிவிடெண்ட் வரும். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா பாசிவ் இன்கமா இருக்கும். நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது அடுத்தவங்க உங்களுக்கு வேலை செஞ்சு உங்களோட மணியை க்ரோ பண்றதுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ இந்த ஏஜ்ல இருந்தே நீங்க ஸ்டாக் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. செகண்ட் வே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம கிரியேட்டிவ் கண்டென்ட். இந்த இன்டர்நெட் இதால வந்துட்டு நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் நல்ல குவாலிட்டியா இருக்கு, அந்த கண்டென்ட்டுக்கு நல்ல ரிவ்யூஸ் இருக்கு, வியூவர்ஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க. நீங்க ஒரு வேல்யூ வந்துட்டு உங்களோட வியூவர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்னா அது வந்துட்டு நல்ல வியூஸ் போகும். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு அஃபிலியேட்டிங் மார்க்கெட்டிங் வரும். ஸோ யூடியூப் சேனலா இருந்தாலும் சரி, இல்லை இன்ஸ்டாகிராம் சேனலா இருந்தாலும் சரி, இல்லை பாட்காஸ்டிங் கிரியேட் பண்ணி நீங்க எதுல வேணா கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம். இல்லை பிளாக்ஸ் மேக் பண்ணலாம். வீடியோவோ மட்டும்தான் நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் இல்லை, நீங்க ஆடியோவோ இல்லை எழுதுறீங்க, பிளாக்ஸா நீங்க கிரியேட் பண்றீங்க, இல்லை வெப்சைட்டை நீங்க கிரியேட் பண்ணி எப்படி வேணா நீங்க கிரியேட் பண்ணலாம். பட் நீங்க இந்த இன்டர்நெட்ல கண்டென்ட் கிரியேட் பண்ணி ஒருத்தவங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் லைக் அவங்க லைஃப்ல நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஆன்லைன்ல மணி மேக் பண்ண முடியும். ஸோ இதுக்கு என்ன இதை வேணா நீங்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் எடுத்துக்கலாம். நீங்க யூடியூப்லயும் மேக் பண்ணலாம், இல்லை ஒரு இதுல மேக் பண்ற கண்டென்ட்டை யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே ரீல்ஸ் ஆகும் கண்டென்ட்டாகவும் நீங்க போடலாம். பட் நீங்க ஒரு கண்டென்ட் மேக் பண்றீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே நீங்க போட முடியும். ஸோ அதை நீங்க மைண்ட்ல வச்சுங்க. பட் உங்களோட ஆடியன்ஸை எந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்றீங்க, வேல்யூ ப்ரொவைட் பண்றீங்க, என்கேஜ் பண்றீங்க அப்படின்றது தான் மேட்ரு. ஸோ அவங்கள நீங்க என்கேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய மணி மேக் பண்ண முடியும் த்ரூ ஆன்லைன்ல. ஸோ இதுதான் செகண்ட் வே டு கிரியேட் யுவர் பாசிவ் இன்கம். இதுவுமே நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கம்பல்சரி உங்களுக்கு நிறைய மணி மேக் பண்ணி ப்ரொவைட் பண்ணும். தேர்ட் வே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செல் ப்ராடக்ட்ஸ் இன் ஆன்லைன். ஸோ நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணால் செல் பண்ணலாம். இல்லை இப்போ டிசைன்ஸ் நீங்கள் செல் பண்ணலாம். நீங்கள் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ எடுத்து நீங்கள் நிறைய வேரியபிள் வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணலாம், செல் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ். இதில் நீங்கள் செல் பண்ணுறீங்க, யூனிக் ப்ராடக்ட்ஸாக இருந்து செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் நிறைய மணி மேக் பண்ண முடியும். நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது இது உங்களுக்கு
உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி ப்ரொவைட் பண்ணும். ஏன்னா எல்லா டைமுமே வந்துட்டு ஆன்லைனில் பீப்புள் ஆர்டர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் அவங்கள என்கேஜ் பண்ணி அவங்களுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்குறதும் இல்லை ஒரு சில SEO டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களோட ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணி மேலே கொண்டு வர்றதும் தான் உங்களோட பேசிக் ஒர்க்காக இருக்கும். அது ஒன்ஸ் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் நல்லா ரீச் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஆர்டர்ஸ் டெய்லி வரும். ஸோ இது மூலயமா உங்களால் நிறைய மணி மேக் பண்ண முடியும். ஃபோர்த் வே என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கிரியேட் ஏ ஆன்லைன் கோர்ஸ் ஆர் இபுக். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸை நீங்கள் வந்துட்டு ஒரு இபுக்காவோ இல்லை வந்துட்டு ஒரு கோர்ஸாவோ ஒரு 2 hours 3 hours வீடியோ கோர்ஸாவோ நீங்கள் வந்துட்டு மேக் பண்ணுறீங்க, அதை யூடியூபில் போடுறீங்க, இல்லை நீங்கள் ஓனாகவே அந்த கோர்ஸை லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இப்போது கரண்ட் டிமாண்ட் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் எங்கே பார்த்தாலுமே எல்லாமே ஆன்லைனில் தான் டீச் பண்ணுறாங்க. ஈவன் தோ ஒரு யோகா தெரிஞ்சவங்க கூட யோகா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடில் ஒரு கோர்ஸாக டீச் பண்ணுறாங்க. ஒரு சாஃப்ட்வேர் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதை ஆன்லைனில் டீச் பண்ணுறாங்க, இல்லை யூடியூப்பில் சொல்லி தராங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஆன்லைனில் ப்ரெசென்ட் பண்ணுங்க, இல்லை ஆன்லைனில் ஒரு கோர்ஸாக லான்ச் பண்ணுங்க. இது உங்களுக்கு வந்துட்டு ஒரு 49 rupees இல்லை ஒரு 100 rupees வச்சு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1000 பீப்புள்ஸ் ஒரு 10,000 பீப்புள்ஸ் உங்களோட கோர்ஸை பை பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்களே கால்குலேட் பண்ணீங்க. பட் இதுக்கு நிறைய டைம் எடுக்கும், இன்வெஸ்ட் பண்ணணும், நீங்கள் நிறைய படிக்கணும், நீங்கள் நிறைய நாலேஜ் வச்சுருக்கணும். ஸோ அப்படி வச்சுருக்கும் பொழுது தான் உங்களால் ஈஸியாக ஒரு கோர்ஸை லான்ச் பண்ண முடியும். இதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும். இது எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு என்னைக்கு ஒரு நாளில் கிடைச்சிடாது. மல்டிபிள் டேஸில் நீங்கள் கீப் ஆன் ஹார்ட் ஒர்க்கிங் போடும்போது இது எல்லாமே ஒரு நாளைக்கு நிறைய மணியாக உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இது பேசிவ் இன்கமாக இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கோர்ஸ் பில்ட் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன பாயிண்ட் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நிறைய மணி மேக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இபுக் நீங்கள் வந்துட்டு மேக் பண்ணலாம். இபுக் வந்துட்டு இப்போ அமேசான் கிண்டலில் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய இபுக்ஸ் இருக்குது. எல்லாருமே இபுக்கில் வாங்கியும் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு நீச் சூஸ் பண்ணி அந்த நீச்சில் நீங்கள் இபுக் ரைட் பண்ணலாம். ரைட் பண்ணி நீங்கள் வந்துட்டு அமேசான் கிண்டலில் நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். இதுக்கும் வேரியஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது எல்லாத்தையுமே கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நிறைய டிமாண்ட் இருக்கக்கூடியதும் ஆன்லைன் கோர்ஸ் அண்ட் இபுக் ரெண்டுமே. ஃபிஃப்த் வேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்துட்டு உங்களுக்கு லைஃப் லாங் வந்துட்டு இது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது ஒரு இடத்த வாங்கி இல்லை நீங்கள் அங்கே கமர்ஷியல் பில்டிங் கட்டி நீங்கள் அங்கே ரெண்டலுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். இது நீங்கள் உங்கள் ஜென்ரேஷனில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட 2-3 ஜென்ரேஷனுக்கு இது கம்ப்ளீட்டாக மணி மேக் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஜென்ரேஷனில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அஸ் மிடில் கிளாஸ் பீப்புளிருந்து வரும்போது ஒரு இடத்த வாங்கி அதை வந்துட்டு ஒரு 20 lakhs 30 lakhs போட்டு பில்ட் பண்ணி அதை கொடுக்கும்போது உங்களுக்கே இது ஒரு 15 years ஆஃப் ஹார்ட் ஒர்க் எடுத்துடும் உங்களோட மணி ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே. ஸோ பட் உங்களோட ஃபியூச்சருக்கும் இல்லை நீங்கள் ஃபியூச்சரில் வந்துட்டு கஷ்டப்படாமல் நல்லா வாழ்கிறதுக்கும் இது நிறைய மணி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். கரெக்டான இடம் அண்ட் தென் வந்துட்டு கரெக்டான பிளேஸில் நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களால் நிறைய மணி ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த ரெண்டல்லேருந்து இது நீங்கள் ஹோம் ரெண்டல் கொடுக்கலாம், இல்லை ஷாப் ரெண்டல் கொடுக்கலாம், எதுக்கு வேணால் நீங்கள் ரெண்டல் கொடுக்கலாம். பட் ரெண்டல் ஒரு பிக்கெஸ்ட் பிஸ்னஸ். அதனால் நீங்கள் இப்போலேயே நீங்கள் எந்த இடம் வந்துட்டு பூமாக வரும்ன்றது ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இடம் வாங்கி அங்கே வந்துட்டு நீங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வந்துட்டு ஒரு 10 years உங்களுக்கு எல்லா மணியும் போடுற மாதிரி இருக்கும். பட் அதுக்கப்புறம் லைஃப் லாங் உங்களோட ஜென்ரேஷன் ஃபுல்லாகவே மணி மேக் பண்ணி கொடுக்கும். 6th வே என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கிரியேட் யுவர் ஓன் ப்ராடக்ட். கிரியேட் யுவர் ஓன் ப்ராடக்ட்னா எப்படின்னா சொசைட்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணலாம். இல்லை அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை நீங்கள் ஒரு ப்ராடக்டாக வந்துட்டு லான்ச் பண்ணலாம். இது சாஃப்ட்வேரில் இருக்கலாம், ஹார்ட்வேரில் இருக்கலாம், இல்லை மிஷினரி ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ப்ராடக்டை இல்லை அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு பேட்டன் ரைட் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அப்படி வாங்கி வச்சுக்கும்போது அதுலேருந்து ஒரு கமிஷன் கிடைக்கும். பட் நீங்கள் கிரியேட் யுவர் ஓன் ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பட் ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு அந்த ஹார்ட் ஒர்க் ரிசர்ச் போட்டு அந்த ப்ராடக்ட் பில்ட் பண்ணி பீப்புள் ரீச் பண்ண வச்சுட்டு பீப்புளுக்கான ப்ராப்ளமுக்கு நீங்கள் ஒரு சிம்பிள் சொல்யூஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பில்லியன் ஆகிறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குது. இது ஒன்ஸ் நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டை ஜஸ்ட் அப்டேட் பண்ணால் மட்டும் போதும் உங்களால் நிறைய மணி மேக் பண்ண முடியும். எஸ்பெஷலி இது சாஃப்ட்வேரில் நிறைய மணி மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜோகோ, ஃபர்க்ஸ், ஃப்ரெஷ்ஒர்க்ஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே, ஜோகோ, இமெயில், இந்த திங்ஸ் எல்லாமே ஒரு ப்ராப்ளம் சொசைட்டியில் இருக்குது, அதுக்கான சொல்யூஷன் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா உங்களால் நிறைய மணி ஈஸியாக மேக் பண்ண முடியும். பட் இதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும்.
செவன்த் வே என்னன்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட இ-காமர்ஸ் வெப்சைட், இ-காமர்ஸ் பிஸ்னஸ் இல்லை அப்படின்னா ட்ராப் ஷிப்பிங் மாடலில் நீங்கள் வந்துட்டு பொருள் செல் பண்ணுறது. ட்ராப் ஷிப்பிங் மாடல்னா என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட அந்த ப்ராடக்ட் இருக்காது, அந்த ப்ராடக்ட் வந்துட்டு ப்ராடக்டோட ஓனர்கிட்ட இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஆர்டர் வராது. ஆனால் நீங்கள் ஒரு SEO ரன் பண்ணியோ இல்லை நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க இல்லை வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேர் இந்த ப்ராடக்ட் சஜஷன் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி இல்லை டேரெக்டாக ஒரு லிங்க், அஃபிலியேட் லிங்க் கிரியேட் பண்ணி அவங்கள்ட்ட நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இதுலேருந்து எவ்வளோ ஆர்டர் வருதோ அது எல்லாமே அவங்க டேரெக்டாக கஸ்டமருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணலாம். அப்படி கஸ்டமருக்கு ஷேர் பண்ணும்போது ஒரு 100 rupees இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட வெப்சைட்டில் ஒரு 150 rupees போடுறீங்க அப்படின்னா அந்த 50 rupees மார்ஜின் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ராடக்ட் பில்ட் பண்ண தேவையில்லை, அந்த ப்ராடக்ட்காக ஒர்க் பண்ண தேவையில்லை, நீங்கள் அதை வந்துட்டு கொரியர் போட தேவையில்லை, எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. இதுக்கு பேர் தான் ட்ராப் ஷிப்பிங் மாடல். இது ஆன்லைனில் நிறைய இருக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயுமே நிறைய பேர் இந்த மாதிரி மணி மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஆன்லைன் ட்ராப் ஷிப்பிங் மாடலில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதுக்காக கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும், அதுக்கு ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கும், அதுக்கு வந்து SEO டூல் ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் நிறைய மெனக்கட வேண்டியிருக்கும். இந்த இதெல்லாம் மெனக்கட்டு நீங்கள் அந்த ப்ராடக்டை ரீச் பண்ணி அந்த ட்ராப் ஷிப்பிங் மாடலில் ஸ்டார்டிங் கொஞ்சத்துலேருந்து கொஞ்சம் பில்ட் பண்ணி ஓரளவுக்கு பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது நிறைய மணி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 100 ப்ராடக்ட்ஸ் போடுது அப்படின்னா கவுண்ட் பண்ணி 100 × 50 rupees உங்களுக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னா கவுண்ட் பண்ணிக்கங்க உங்களால் பெர் டே எவ்வளோ மணி மேக் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ இந்த 7 ways தான் லைக் உங்களால் நிறைய தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே நிறைய மணி மேக் பண்ணக்கூடிய. இன்னும் நிறைய திங்ஸ் இருக்குது. நீங்கள் பேட்டர்ன் ரைட் வாங்கி வச்சுக்கலாம், இல்லை P2B ஃபண்டிங்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரியாக வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வருது, நம்ம ஊரில் வட்டி கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணி உங்களால் நிறைய மணி மேக் பண்ண முடியும். பட் இந்த 7 மேஜர் பிஸ்னஸ் தான் உங்களால் பேசிவாக மேக் பண்ண முடியும். ஆக்டிவாக மணி எல்லாருமே மேக் பண்ணுவாங்க, பட் பேசிவாக மேக் பண்ணுறதுக்கு கன்சிஸ்டன்சியும் ஹார்ட் ஒர்க்கும் ரொம்பவே முக்கியம். அது நீங்கள் போட ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களாலேயுமே பேசிவாக நிறைய மணி மேக் பண்ண முடியும். அதுவும் இந்த இன்டர்நெட் இந்த 20s டைமில் நீங்கள் உங்களோட ஏஜை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா 30sக்குள்ளேயே உங்களால் 2 to 3 ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் உங்களால் மேக் பண்ண முடியும். ஸோ டூ இட் நவ். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye guys, take care. This is Bhuvanesh. Do what you love guys.